ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் நம்மள். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறது முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது தி அண்டர்டேக்கரில் இருந்து தான். ஸோ அதாவது நீங்கள் இந்த ஒரு பிக்கப் பாருங்கள். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு நடந்த NXT எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபேமியை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களும் பேசிகிட்டு இருப்பார். ஸோ இதே மாதிரி தான் 2003 பார்த்தீங்கன்னா ஜான்சனா கூட பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கர் ஒரு விதமாக பேசுவார். குறிப்பிட்டு சொல்லணும், இதை பிக்கை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு 2 டெக்கேடில் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் சந்தித்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக இருக்கார். மேபி ஓபா ஃபேமியை இவங்க ஃபியூச்சராக பார்க்குறாங்க. அடுத்ததாக நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. அதில் நம்ம பிரான் பிரேக்கருக்கும் பால் ஹேமனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை நல்லா பாராட்டி இருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன பையன் தான், ஆனால் அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு டேலண்ட்டும் அவ்வளோ ஒரு அத்தட்டிக்ஸான ஒரு ஃபிசிக்கும் பார்த்தீங்கன்னா அவன் கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்தீங்கன்னா அவன் கேரக்டர் ஒரு வேறு லெவலில் ஒரு நல்ல கேரக்டர், ஒரு நல்ல பையன். அது மட்டும் இல்லாமல் பால் ஹேமன் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பிரான் பிரேக்கர் கூட தான் அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கரோட டெவலப்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொமோ பேசணும், எப்படி பார்த்தீங்கன்னா அவனோட கேரக்டரை டெவலப் பண்ணணும், அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணார். அவனோட டேரக்ஷனை பார்த்தீங்கன்னா நேர் வெளிப்படுத்தி பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கணும் பேசி பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டர்கிட்ட பேசி அதாவது ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுவாங்களோ அந்த ரைட்டர்கிட்டலாம் பேசி இவனுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரான் பிரேக்கருக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் ரொம்ப பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காரு. குறிப்பாக நம்ம பிரான் பிரேக்கரை இந்த லெவலுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பால் ஹேமன் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ட்ரிபிள் ஹெச்சை பார்த்தீங்கன்னா கவனிச்சிருக்காருன்னா பாருங்கள். நம்ம பால் ஹேமன் ஒரு பிரான் பிரேக்கர் ஒரு தத்து பிள்ளை மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ESPNோட ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா நடக்குது. அதில் ஸ்டெஃபனி மெக்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்டர்வியூராக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில்னால அவங்களோட ஃபஸ்ட்டு கெஸ்ட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக இருக்குது. எஸ் நம்ம சிஎம்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி மெக்மேனோட ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ESPN சீரீஸில் இருக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அந்த இன்டர்வியூ என்னைக்கு நடக்க போகுதுன்னா மார்ச் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அடுத்ததான் நம்ம ஜே ஊஸோட அப்பான ரிக்கிஷி பார்த்தீங்கன்னா இப்போ ஜே ஊஸைக்கு ஒரு புது நேமாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அது என்ன நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே மேஜிக்கல், அதாவது மேஜிக்கல் எவ்ரி ஒன் இஸ் ஈட்டிங் த ஈட் மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லாருன்னா எல்லா ஃபேன்ஸையுமே பார்த்தீங்கன்னா அவனோட ஈட் மூமெண்ட்டை போட்டு வச்ச ஒரு மேஜிக் காரனுக்கு என்னோட அதாவது அவனு இன்னுமே அவனோட பேர் தி ஈட் மேனியா மேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ WWE பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி செத் ராலன்ஸ் சொல்லியிருக்காரு. குறிப்பாக ஒரு இன்டர்வியூவில் செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது கொஞ்சம் வளர்ந்துருக்கு, கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா அவனோட கருத்தை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஸ்கெடியூல் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் இதை கரியரை ஆரம்பிக்கப்போ 2012 நான் NXTல ஃபைட் பண்ணிட்டு இருந்தப்போ நான் வருஷத்துக்கு திக்கத்தட்ட 200 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்கேன் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்கு ஒரு 50 மேட்ச் தான் ஃபைட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எந்த அளவு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் நான் இதை அக்ரி பண்ண மாட்டேன். குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அவரோட கரியர் ஸ்டார்ட் ஆஃப் ஆகினாரா அவர் 200 மேட்சஸாக பார்த்தீங்கன்னா NXTல ஃபைட் பண்ணி இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் 50 மேட்சாக வருஷத்துக்கு பண்ணுறாராம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ என்எக்சியில் இருக்க எல்லாத்துக்கும் ஒத்து வராது. ஏன்னா ஸோ ஒரு என்எக்சியில் இருக்க ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அவரை பார்த்தீங்கன்னா மெயின் ரெஸ்லில் கொண்டு போடுவாங்க. ஸோ அன்னைக்கு செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்எக்சியில் வருஷத்துக்கு 200 மேட்சை கொடுத்து ப்ராப்பராக என்ன ஒரு நல்ல ஸ்டோரி லைனை கொடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸோ ட்ரிபிள் ஹெச்சை பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 50 மேட்ச்சில் விளையாடுற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவர் முன்னேறி இருக்காரு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த மாதிரி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்எக்ஸில் வேற 50 மேட்சை வருஷத்துக்கு விளையாடியாச்சுன்னா அந்த ரெஸ்லர் காணாமலே போயிடுவார். ஸோ இதை நான் அக்ரி பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமாக இருக்குது, செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஸ்டார். ஸோ அவர் வந்து வருஷத்துக்கு 200 மேட்ச் விளையாடணுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு தேவையில்லாத விஷயம் தான். ஸோ இது இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா என்எக்ஸில் இப்போ புதுசாக ஒருத்தன் வரான் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவன் பார்த்தீங்கன்னா அவனோட எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு மேட்சஸை கொடுத்து ஸோ 200 மேட்செல்லாம் பண்ணி தான் ஆகணும், வருஷத்துக்கெல்லாம் பண்ணினா தான் ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி ஃபேன்ஸ் மத்தியெல்லாம் அவர் இடம் பிடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அவர் நல்ல ஒரு ஃபேன்ஸை எல்லாம் இடம் முடிச்சு மெயின் ரோஸ்டில் வந்து ஸோ ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் வருஷம் ஃபைட் பண்ணிட்டார் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஈவன் ரோமன் ரெயின்ஸை பாருங்களேன், ஸோ அவர் வருஷத்துக்கு 10 மேட்ச்சு கூட தான் விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 10 மேட்சா இல்லை அதுக்கு குறவாக தான் இருக்குது. பட் அதுக்காண்டி அவரை பார்த்தீங்கன்னா காணாமல் போல் ஃபேன்ஸ் எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களிடையில இன்ட்ராக்ட் ஆகி அவன் வளர்றதில் தான் இருக்குது. ஸோ சும்மா 50 மேட்ச்சில் விளையாடுறோம் இதனால் WWE வந்து இப்போ வளர்ந்துடுச்சு அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இதை நான் ஒத்துக்கிட மாட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட்டை பற்றியும் கேட்டிருக்காரு. ஸோ அதுதான் நம்ம எலிமினேஷன் சாம்பரில் ஸோ ராக் அண்ட் ஜான்சனாக கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். ஸோ அவர் பேர் தான் டிராவிஸ் ஸ்காட். ஸோ அவரை பற்றி கேட்டதுக்கு ஸோ அவன் வந்து இந்த க்ரூசர் வெயிட்டில் சைஸில் இருப்பானே அந்த அவன் தானே. ஸோ அவன்லாம் பார்த்தீங்கன்னா ரெசல்ட் பண்ணிகிட்டு இருக்கான், அதாவது ரெசலிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான்னு நியூஸ் வந்துருக்குல்ல. ஸோ அதை பற்றி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சொல்கிறாரு ஸோ அவன்லாம் ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்து எங்கள் கூடலாம் ஃபைட் பண்ணுறதுக்கு அவனுக்குலாம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்காது. ஸோ அவனோட சைஸுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ரேவ் மிஸ்டீரியோ கூட விளையாடுறதோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஸோ சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ கோடி அன்னைக்கு படுத்த இடம், அதாவது ராக்கும் ஜான்சனாவும் இருந்தனால தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கோடியும் பார்த்தீங்கன்னா பலாரம் நிறைய விட்டுட்டு போயிட்டான். ஸோ ஒன் டைம் பார்த்தீங்கன்னா கோடிக்கும் இவனுக்கு நேருக்கு நேர் நடந்தனா ஸோ கோடியெல்லாம் இவனை வந்து ஒரு தூசி மாதிரி தட்டி விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம செத்ராலன்ஸை ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நேத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நேத்தை போட்டு அப்படியே வீடியோ பார்க்கலாம்னா தயவு செய்து பார்த்துருங்க. ஸோ அதில் அவர் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூர் சரி நீங்கள் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்கிறத சொல்லிட்டீங்க, ஸோ இதுக்கு மேலே ஸோ ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு செத்ராலன்ஸ் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ நான் ரிட்டையர்ட் ஆகினதோட பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு பிஹைண்ட் த சீன்ஸை பார்த்தீங்கன்னா நான் வெளியிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சார் நான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை ரிட்டையர்ட், அதாவது ரிங்கை விட்டு போயிட்டேன். நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா மீண்டும் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ரெஸ்லிங்கில் நான் ஒரு கேரக்டர் வச்சுருப்பேன். ஸோ அந்த கேரக்டரில் நான் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து ஸோ அதுக்காண்டி WWE தான் போக முடியாது. ஸோ நான் வந்து ஸோ என்னோட ரெஸ்ல் தான் பண்ண முடியாது அதுங்கிறதுனால நான் வந்து இந்த பிஸ்னஸுக்கு உள்ளே தான் இருப்பேன். ஸோ குறிப்பாக பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கே ஏதாவது உதவி தேவைப்பட்டால் ஸோ நான் ஏதோ ஒரு ப்ரொமோஷன் காரியங்களுக்கோ இல்லை ஏதோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து இந்த பிஸ்னஸ் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய ஸோ யங் டேலண்ட்ஸ் கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி ஸோ அந்த 2 கேட்டகரி ரெஸ்லர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நான் நல்லா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அவங்கள நான் வளர்த்து விட்றதுக்கு ஸோ பாடுபடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் வந்து பேக் ஸ்டேஜில் ஒரு கிரியேட்டிவ் கண்ட்ரோல் கூட பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ கிரியேட்டிவ் கண்ட்ரோல் மீன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு நிறைய ஸ்டோரி லைன்ஸ் எழுதுவாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் கூட நான் பேக் ஸ்டேஜில் ஒரு ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது அவர் 45 வயசுக்கு மேலே நான் ரிட்டையர்ட் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ ரிட்டையர்ட் ஆனதோட பார்த்தீங்கன்னா அவர் WWE போக மாட்டார். ஸோ பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு வேலைகள் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் பெக்கி லஞ்சை பற்றி பேசியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் WWE பிளான்ஸை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவள் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா WWE வரல. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா அவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெலிவிஷன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவள் பார்த்தீங்கன்னா ரெடியாக தான் இருக்கா மீண்டும் WWE வர்றதுக்கு. ஆனால் எனக்கு அவ்வளோவா தெரில ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் நான் ஒரு விஷயத்த வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அவள் இன்னும் WWE ஆக்டிவாக தான் இருக்காரா, அவள் வந்து இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகலை. ஸோ அது மட்டும் இல்லாமல்
சி நாட் மென்ஷன் எனிதிங் அபவுட் ரிட்டைர்மெண்ட். அதாவது அவரை பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசிகிட்டு இருக்க நேரம் ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அவளோட ரிட்டைர்மெண்ட்டை பற்றி என்கிட்ட பேசினதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ ரெஸ்லிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ செத்ராலஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ 2 பேருக்கும் தெரியாதது நம்மளுக்கு தெரியணும்ன்ட்டு ஸோ அதாவது அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் செத்ராலன்ஸே சொல்கிறாரு அப்படின்னா ஸோ அஃப்கோர்ஸ் பெக்கி லஞ்சிக்கு ஸோ WWE போனோன்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிடவே இல்லை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெக்கி லஞ்ச் ரிட்டர்ன் வரதான் போகிறாங்க. ஸோ குறிப்பாக இப்போதைக்கு அவங்க பொண்ணு பிறந்திருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் டைம் ஆஃப் எடுக்கிறதுனால மூலயமாவும் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க நிறைய விதமான ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஸோ நிறைய அந்த டெலிவிஷன் சம்மந்தமாகவும் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி சனி இந்த பயோகிராஃபியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்காங்க. கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டைம் ஆஃப் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்லாம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்புறாரு. பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மேனியா 41 பார்த்தீங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீல் டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ பட் மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்க பியாங்கா பெலர் இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிட் கார்கில் அண்டு நயோமி பியாங்கா பெலர் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிட் கார்கில் அட்டாக் பண்ணி போட்டது யாருன்னு இங்கப்போ ஸோ நம்ம நயோமி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம நயோமி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் டன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நயோமிக்கும் ஜெயிட் கார்கிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. பட் நடுவில் கடந்து கொமஞ்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ பியாங்கா பெலர் தான். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் முடிச்சுக்கிட்டு ஸோ யாரு கூட சப்போர்ட் பண்ணணும் தெரியாம வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களால விட முடியல. ஸோ குறிப்பாக நயுமே பார்த்தீங்கன்னா ப்ரோமோ பேசினாராம். சார் நான் இதெல்லாம் உனக்காண்டி தான் பண்ணேன், நீ எனக்கும் மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சி தான் சார் நான் உனக்கும் மேலே பொசசிவ் பட்டு ஸோ நான் உனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ பட் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம பியங்கா பலரைக்கு ரொம்ப ஸோ வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெசல்மேனியா 41 பார்த்தீங்கன்னா இப்போ பியாங்கா பெலர் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் யுஎஸ்கை கூட பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் மேபி பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலர் தோத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க ஒரு சில விஷயங்களுக்காக ஹீல் டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஜெயிட் கார்கிலுக்கும் நயோமி கூட மேபி மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ அன்னைக்கு கூட அவங்களோட ஹீல் டர்ன் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா ரெசல்மேனியா 41 ஸோ நம்ம பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சை தோத்துட்டாங்கன்னா ஸோ அடுத்த வாரங்களில் ஸோ ஜெயிட் கார்கிலுக்கும் நயோமிக்குள்ள ஸ்டோரி லைன் போகப்போ ஸோ இவங்கெல்லாம் உள்ளே ஆட் பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டேவில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா நயோமி பார்த்தீங்கன்னா இவங்க மேலே ஒரு பாசிட்டிவ்னால தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இவங்க 2 பேர்த்தையும் ஒரு டேக் டீமில் போட்டு ஒரு ஹீல் டவுன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சா நல்லா தான் இருக்கும். ஸோ ஜெயிட் கார்கிலுக்கும் அதுமாரி இதனால ஃபியூச்சரில் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரீம் மேட்சாக ஸோ பியாங்கா பெலர் அண்ட் ஜெயிட் கார்கிலுக்குள்ள ஒரு மேட்சையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ இது நடக்கிறதுக்கு மேபி ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக இந்த ரெசல்மேனியா 41 மேபி நம்ம ஜேவுசோ வந்து கொந்தர்கிட்ட தோத்துட்டாருன்னு வைங்களேன். ஸோ மேபி ஜேவுசோவும் ஒரு ஹீல் டவுன் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது இம்பாசிபிள், இது நடக்கிறதுக்கும் இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கிடையாது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெக்கி லஞ்ச் கூட மேபி இந்த ரெசல்மேனியாக்கு ஷாக்கிங்காக ரிட்டர்ன் வந்து ஹீல் டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுவும் இம்பாசிபிள் தான். ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிற அந்த இடம் தான் தப்பு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா செத் ராலன்ஸுக்கும் சிஎம்முக்கும் ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கும் இந்த ரெசல்மேனியா மேட்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதுக்குள்ள ஷாக்கிங்காக வந்து அதாவது சிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா ஸோ செத் ராலன்ஸையும் பெக்கி லஞ்சும் வச்சு ஒரு ப்ரோமோ இந்த ராலும் பேசியிருப்பார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெக்கி லஞ்சும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு காரணத்துக்காக பெக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக உள்ளேருந்து ஸோ சிஎம்ங்க ஏதோ சீட்டிங் பண்ணியோ ஸோ அப்படி பண்ணி எடுத்து செத் ராலன்ஸை ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது நடக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பு கிடையாது. அடுத்ததாக மேபி இந்த ரெசல்மேனியாவில் நம்ம வைப்பர் ராண்டி ஆர்டனை ஹீல் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜான்சனா விசிஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் நடந்துட்டு இருக்குமா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா மேபி நம்ம இப்போ வேறு நம்ம கெவின் ஓவன்ஸ்க்கும் ராண்டிக்கு தான் ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. மேபி அன்னைக்கு ஏதோ மேட்ச் இருந்துச்சுன்னு வச்சுடுவோமே. ஸோ அன்னைக்கு ஏதோ ஒன்று ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஸோ ஜான்சனாவை தோக்க அடித்ததுக்கு அப்புறமா ஸோ நம்ம ராண்டி ஆர்டன் உள்ளேருந்து ஸோ கோடி ரோட்ஸை தரமாக அடிக்கலாம். ஏன்னா போன வருஷமே நம்ம ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டீஸ் பண்ணார் அவரோட ஹீல் டனுக்காக வேண்டியும்.
ஸோ அந்த டைட்டிலுக்கு மேலே அவருக்கு ஒரு கண் இருக்கிறது மாதிரி காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரை அப்படியே ட்ராப் பண்ணி விட்டாங்க. ஸோ மேபி இந்த ரெசல்மேனியாவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 20% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம். மீதி 80%. ஸோ இது நடக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அந்த 20% நான் இதை வச்சு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ராண்டி ஆர்டன் அந்த டைட்டிலுக்கு மேலே வச்சிருக்க ஒரு கண்ணும், ஸோ அந்த பழைய டீசர்லாம் இருக்குல்ல, ஸோ அதுவும், ஸோ இப்போ நம்ம ராண்டி ஆர்டன் நம்ம கெவின் ஓவன்ஸ் கூட ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கிறதுக்கு ஒரு காரணமும் கோடி ரோட்ஸ் தான். ஸோ ஏன்னா கோடி அட்டாக் பண்ணனால தான் ராண்டி ஆர்டன் கெவின் கூட பண்ணிட்டீங்கன்னா ஒரு சண்டை போட்டிருக்காரு. ஸோ இதனால தான் இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு ஃபியூட் போயிட்டுருக்கு. ஸோ இதனால கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த 20% நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்ததாக மீண்டும் ஹீல் டர்ன் பண்ண போகிறாரு நம்ம ரோமன் ரெயின்ஸ் இந்த ரெசல்மேனியா 41ல். ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சத்துரான சிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இருக்குது. ஸோ இந்த வாரம் நடந்த ராலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டீசர்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. சம்மந்தம் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் ஸோ சிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ பாலிகமனுக்காண்டி நினைக்கிறேன். ஸோ இதனால் பாலிகமன் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தால் தான் புரியும். ஸோ அதனால பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஏதாவது ட்விஸ்ட் அடிப்பாரா அப்படி இப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஸோ மேபி பால் ஹேமனும் சிஎம்மாங்க நம்ம ரோமனுக்கு ட்விஸ்ட் அடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்களா. ஸோ அதெல்லாம் கிடையாதுடா, நான் ட்ரைபிள் சீஃப் என்ன எவனாலும் ட்விஸ்ட் அடிக்க முடியும்னு சொல்லி மேபி அந்த ட்விஸ்ட்டை ரோமன் ரெயின்ஸ் கூட அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ் டர்ன் பண்ணுறதா ஹீல் டர்ன் பண்ணுறதா ஒரு மண்ணம் தெரிய மாட்டேங்கி. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ எனக்கு ஒய்ஸ்மேனே தேவையில்லடா அப்படிங்கிற மாதிரி மேபி அந்த ரெசல்மேனியா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் நம்ம பால் ஹேமனை அட்டாக் பண்ணி போட்டுட்டு ஸோ அதே மாதிரி சிஎம்ஐயும் கொலவெறி கொண்டு அட்டாக் பண்ணி போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேபி இது நடக்கிறதுக்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ப்ரோ டக்குனு 50% சொல்லிட்டேன்னா ஸோ நடக்கிற விஷயங்களை பற்றி தான். ஸோ ஸ்டோரி லைன் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சு தான் நான் ஒரு 50% சொல்கிறேன். மேபி நடக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மேனியா 41ல் ஒரு ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் யாருக்கு மேபி ஸோ தனியாக வந்துட்டாருன்னு வச்சுக்கிட்டோமே மேபி இந்த ரெசல்மேனியா 41க்கு அப்புறமா ஸோ பால் ஹேமன் யாருக்கு அட்வொகேட்டாக வேலை பார்க்க போகிறான்னு சொல்லி ஒரு சில பேர்த்தோட நேம் வந்திருக்கு, ஒரு 4 பேர்த்தோட நேமு. ஸோ அது யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல ஜாக்கப் ஃபாட்டோ இருக்காரு. ஸோ ஜாக்கப் ஃபாட்டோ மேபி அதாவது பிளட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் மேனாக இருந்து ஸோ இப்போ ரோமன் ரெயின்ஸ் அவர் வரட்டி விட்டுறாருன்னு வச்சுடுமா. ஸோ இதுக்கு மேலே மீண்டும் அங்கே ஜாக்கப் ஃபாட்டுக்கு ஒரு மேனேஜராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இது நடக்கிறது வாய்ப்பு இருக்கானா ஸோ ஃபியூச்சரில் வேணும் நடக்கலாம், பட் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கும் மேபி மேனேஜராக நம்ம பால் ஹேமன் ஃபியூச்சரில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமாம், ஏன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம இதுக்கு முன்னே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம்ல. ஸோ நம்ம பிரான் பிரேக்கருக்கும் ஸோ நம்ம பால் ஹேமனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் ஸோ பேக் ஸ்டேஜில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது கண்டிப்பாக நடக்கும், பட் ஃபியூச்சரில் நடக்கலாம். ஸோ அடுத்ததாக மேபி இந்த ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸுக்கு ட்விஸ்ட் அடித்து மேபி சிஎம் பங்கு கூட பற்றிலாம் பேரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதன் மூலயமா சிஎம் பங்குக்கு ஸோ நியூ அட்வொகேட்டாக இதனா பாலியமான இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது நடக்கிறதுக்கு மேபி ஒரு 60% வாய்ப்பு இருக்குது இந்த ரெசல்மேனியாலே. ஸோ அடுத்ததாக மேபி பார்த்தீங்கன்னா இது நினச்சி பார்த்தா உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேற லெவல் கூஸ் பாமாக இருக்குது. ஸோ அதாவது நம்ம ராக் அண்ட் ஜான்சினா இவங்க 2 பேருக்குமே அட்வொகேட்டாக ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஹேமன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது நடக்குமா நடக்காதுன்னுலாம் எனக்கு தெரியாது, பட் நடந்துச்சுன்னா தரமாகவே இருக்கும். ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் விடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல் போடுங்க. தேங்க்யூ.